கடகலக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கௌரவம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இந்த கடகலக்னக்காரவங்க எதுல கால் பதிச்சாலும் அதுல சக்சஸ் ஆவாங்க. ஆக்சுவலா வெற்றி அப்படிங்கிற இடத்துல ஹையஸ்ட்ல நிக்கிறது கடகலக்னம் தான். வேற எந்த லக்னத்துக்கும் அந்த குடுப்பன இல்ல. இந்த லக்னத்துக்கு எத தொட்டாலும் அத ஜெயிக்கிற பவர்ங்கிறது 100% குடுத்துட்டான். கிஃப்ட்டா குடுத்துட்டான். ஆனா, இந்த லக்னக்காரவங்க தான் எதுல ஜெயிக்கணுங்கிறதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அதுக்கு ரொம்ப மெனக்கெடணும். ரொம்ப ஓடணும். அத ஈஸியா குடுக்க மாட்டான். என்னன்னா, நீங்க உங்களுக்கு வெற்றி நீ நினைக்கிறது உனக்கு வெற்றி அப்படிங்கிறத குடுத்துட்டான்னா, நீங்க அந்த அந்த வெற்றிய தக்க வச்சுக்கிறதுக்கோ, அத அடையறதுக்கோ, நீங்க அந்த அளவுக்கு பக்குவப்படணும். அப்ப பக்குவப்படுறதுக்கு அந்த ஒரு ஒரு விஷயத்த டீப் அண்ட் டெப்த்தா அனுபவிச்சு முடிச்சுட்டு நீங்க போய் அத தொட்டீங்கன்னா, உங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா, நமக்கு ஈஸியா ஒரு வெற்றி கிடைக்குது. ஆனா, அத தக்க வச்சுக்கிறதுக்கு போராடணும்ல. அது அது அதனால தான் நீங்க பல அரசியல்வாதிகள வச்சு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதில்ல. நெறைய சாதனையாளர்கள் கடகலக்னத்துல வருவாங்க. ஆனா, அவங்க அதுக்கு உழைச்ச எஃபோர்ட்ட கேட்டீங்கன்னா, தெரிஞ்சவங்கள மட்டும் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. தெரியாதவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க.